இவர்களுக்கான தலைப்பு 65 வயதுக்கு மேல் ஒருவரை கார் ஓட்ட அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா? இதில் அனுமதிக்கலாம் எனும் நிலைப்பாட்டில் ஜெய ஜொனாதனும், அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் கஷ்வினியும் பேசவிருக்கின்றார்கள். அவர்களை கார் ஓட்டுதல் மூலம் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றனர். தங்களின் கடமைகளை சுயமாகவே பூர்த்தி செய்வதன் மூலம் இவர்களின் கார் ஓட்டும் உரிமம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. செம்மர் நோயினால் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்த முதியோரை மறக்கத்தான் முடியுமா? மேலும் 60 முதல் 70 விழுக்காடு முதியவர்களின் நோயினால் பாதிப்படைகிறார்கள் என மருத்துவத்துறையே செய்தியை வெளியிடும் போது, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என நிற்பது சரியா? என் கரத்திலே ரணம், இருப்பினும் இலக்கவில்லை நெஞ்சுரம். அவையோருக்கு சமர்ப்பிக்கிறேன் வீர வணக்கம். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு என்ற பாடல் வரிகள் இக்கால பெரும்பாலான முதியோர்களின் வாழ்க்கை நிலைமையை அழகாக சித்தரிக்கின்றன. தன் கையே தனக்கு உதவி என்ற வாழ்வின் இறுதி மூச்சு வரை சுயமாகவே தனது கடமைகளை பூர்த்தி செய்யும் இவர்களுக்கு கட்டாயமாக கார் ஓட்ட அனுமதிக்க வேண்டும். புதுமையில் தனிமையில் விடப்பட்ட முதியோர்களின் எண்ணிக்கை மலேசியாவில் 9% என்பது நெஞ்சை நெருடச் செய்கிறது. இவர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பிறரை சார்ந்து இருப்பது சாத்தியமற்ற செயலாகும். அவையோரே வாழ்க்கை 60 தான் ஆரம்பமாகிறது என்ற கொள்கையில் மேற்கத்தியர்கள் உல்லாசமாக தங்களின் முதுமை காலத்தை கடத்துகின்றனர். லிபி, ஆகித்தாலி, டென்மார்க் போன்ற நாடுகளில் பணிபுரிவர் வயது 67 70 ஆகும். மேலும் பெரும்பாலான நாடுகளில் ஆளும் தலைவர்களின் வயது 60 தாண்டியதில் தான் உள்ளன. அனுபவத்தின் பெட்டகமான புதுமை செல்வங்களை கார் ஓட்ட அனுமதிப்பதில் தவறேதும் இல்லையே. மலேசியாவின் மக்கள் தொகையில் முதியோர்களின் எண்ணிக்கை ஏறுமுகமாக 2024 11.7% உயர்வு கண்டுள்ளது. இவர்களின் கார் ஓட்டும் உரிமை தற்காலிக நிறுத்தப்பட்டால் அச்சாணியற்ற தேர்வு அல்லவா இவர்களின் நிலைமை இருக்கும்? சான்றோர்களே, பல தாத்தா பாட்டிமார்கள் தங்கள் பேர பிள்ளைகளை போக்குவரத்துறை அமைச்சர்களாக நியமிக்கப்படுகின்றனர். பணியில் ஓய்வு பெற்ற பின்னும் குடும்பத்தினருக்கு இவர்களின் சேவை இன்னும் தேவை என்பதே எழுதப்படாத சட்டமாக உள்ளது. இங்கே வயது என்பது வெறும் எண்கள் மட்டுமே, அது உடல் மற்றும் மரபணியை சார்ந்தது அல்ல. எனவே கார் ஓட்ட திறமை தான் முக்கியமே தவிர வயது வரம்பு அல்ல. ஆகவே ஆரோக்கியமாக இருக்கும் 65 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரை கட்டாயமாக கார் ஓட்ட அனுமதிக்க வேண்டும் என்பதே அறிவார்ந்த சமுதாயத்தின் அழகான செயலாகும். முதுமை அது கொடுக்கும் தனிமை, இனி வேண்டாம் மேலும் கொடுமை. அவர்களை கார் ஓட்ட அனுமதிப்பதே இனிமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 65 வயதுக்கு மேல் ஒருவரை கார் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். 65 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு கார் ஓட்ட ஏன் எதற்கு அனுமதிக்க வேண்டும்? கூறுங்கள் அவையினரே. பல ஆய்வுகள், பல கலந்துரையாடல்களுக்கு பிறகுதானே 60 வயதில் பணி ஓய்வு கொடுக்க வேண்டும் என அரசாங்கம் முடிவெடுத்திருக்கும். அப்படி என்றால் கார் ஓட்டுவதற்கும் அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் தானே? 18 வயதிற்கு மேல்தான் வாகன உரிமம் கொடுக்க வேண்டும் என பல காரணங்களுக்காக சட்டம் இருக்கும் போது அதனை மதிக்கும் நாம் 65 வயதிற்கு மேல் கார் ஓட்ட வேண்டாம் என்று கூறுவதும் அவர்களின் நன்மைக்காக தான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பது சரியா? இல்லை. 65 வயதிலும் ஒரு முதியவர் அவரே கார் ஓட்டி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றால் அவரை ஓய்வாக இருக்க சொன்ன அரசாங்கத்திற்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம்? 65 வயதை எட்டிய நம்மை பார்க்க நம் மீது அக்கறை கொள்ள ஒருவராவது இருக்கிறார்கள் என நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதை விடுத்து அவரே கார் ஓட்டி அவரது வேலையை அவரே செய்வதற்கு பிள்ளைகள் என்ற கடமையிலிருந்து நாம் விலகுவதாக பொருள் கொள்ளப்படுமே. அப்பா கார் ஓட்டுவார், அம்மா கார் ஓட்டுவார், அவரையும் அவர் பார்த்துக் கொள்வார், என் பிள்ளைகளையும் பள்ளியில் விடுவார் என அவர்களின் தலையில் பெரிய சுமையை இறக்கி வைப்பது போல ஆகிவிடுமே. பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்த கால்களுக்கு சற்று ஓய்வு வேண்டும் அல்லவா? ஐயோ, ஆபத்து வரும், அவசரம் ஏற்படும், கார் எடுக்கும் சூழ்நிலை வரும் என்று அங்கலாய்த்துக் கொண்டால் அதே வீட்டில் 18 வயது குறைந்த இளைஞர் இருப்பேன், அவர் நமக்கு கார் ஓட்டுவார் என்ற சிந்தனை வருமா? நிச்சயமாக வராது. அப்படி 65 வயது கரையும் நினையுங்கள். ஆகவே
துவக்கி அவரை காரில் அமர வைத்து நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து சென்றால் தானே அவருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். 65 வயதிலும் சாலையில் கார் ஓட்டும் போது கட்டுப்பாட்டு வேகத்தை புறக்கணித்து மிகவும் மெதுவாக செல்லும் வாகனம் எதுவென்று பார்த்தால் 10-8 கார் இவர்கள் போன்ற முதியோர்களோட்டும் வாகனமாக தான் இருக்கும். அப்படி போக்குவரத்து இடையூறையும் தவிர்த்ததாக இருக்கும். இப்போதைய நிலையில் முதியவர்களுக்கு என்று பொது போக்குவரத்தில் நிறைய சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி பயனடையலாம். ஆகவே 65 வயதுக்கு மேல் கார் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேழ்வரையில் நெய் வழிகிறது என்றால் கேட்பார்க்கு மணி இல்லையா? எதிர்த்தரப்பினரே வயதானவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் என்பது என்னமோ உண்மைத்தான். ஆனால் இந்த பொது போக்குவரத்து எத்தனை இடத்தில் உள்ளது? உதாரணத்திற்கு நான் வசிக்கும் தொலைத்தானிலேயே இன்னும் LRT, MRT போன்ற பொது ரயில் வண்டி வசதிகள் இல்லை. எதிர்த்தரப்பினரே, இப்படி இருக்கையில் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எப்படி பொது போக்குவரத்தை அனுபவிப்பது? மேலும் கிராப் என்ற பொது போக்குவரத்து வசதியை பயன்படுத்துவதற்கு இணையம் கண்டிப்பாக தேவை. ஆனால் மலேசியாவில் பல இடங்களில் இன்னும் இணைய வசதி இல்லை. உதாரணத்திற்கு ஸ்லாங்கூரில் லாடாமேரி என்ற இடத்தில் இன்னும் இணைய வசதி இல்லை. அங்கு வசிக்கும் வயதானவர்கள் எப்படி கிராப் என்ற இந்த போக்குவரத்து வசதியை அனுபவிப்பது? எனவே இவர்கள் தங்களின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கார் ஓட்ட கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும். தோழியே, ஸ்வீடன் நாட்டை சார்ந்த 65 வயதான ஏரிக் பர்கர் என்பவர் 2019 கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். இவை யாவும் எதனை குறிக்கிறது? 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை கட்டாயமாக கார் ஓட்ட அனுமதிக்க வேண்டும் என்பதனை ஆணித்தரமாக புடம் போட்டு காட்டுகிறது. எனவே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை கட்டாயமாக கார் ஓட்ட அனுமதிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். முன்பு என் நண்பர் கூறினார் அவர்களுக்கு சுய காலில் நிற்பது தடையாக அமைகிறது என்று. யார் சுய காலில் நிற்பது தடையாக அமைகிறது? ஐயோ, மோட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுகிறீர்களே நண்பரே. படிக்கும் பையனை சுயக்காலில் நில் என்று சொல்லலாம். இளைஞர்களை கூட சுயக்காலில் நிற்க சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தள்ளாடும் வயதில் தடி கொடுக்க முயற்சி செய்யாமல் கார் ஓட்டினால் சுயக்காலில் நிற்க முடியும் என பிதற்றுகிறீர்களே. சரி நண்பரே, வாங்க என்னோட ஒரு வாக் போகலாம். முதலில் பேருந்து நிலையம். அங்கு வயதானவர்களை பார்த்தால் முன்னுரிமை அளிப்பது வழக்கம். பேருந்தின் உள்ளே வயதானவருக்கு இடம் அளித்து நிற்பது பழக்கம். ஏதோ ஒரு இடத்தில் வயதானவருக்கான பொருளை தூக்கி நிற்கும் போது நம் மனதில் ஏதோ ஒரு கலக்கம். இப்படி வயதானவருக்கு ஒரு தனித்து சலுகை கொடுத்தே பழக்கப்பட்ட நாம் அவர்களை வேலை வாங்கி இன்பம் காண்பதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் சுயக்காலில் நிற்பதா? சிந்தித்து பேச வேண்டும் நண்பரே. ஆகவே 65 வயதுக்கு மேல் கார் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்று மீண்டும் என் நிலைப்பாட்டை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது எதிர்த்தரப்பினர் நாம் நனையாமல் நத்தை எடுக்கிறார், ஆனால் இவ்வித்தை என்னிடம் செல்லாது என்பதை இவர் மறந்துவிட்டார். எதிர்த்தரப்பினரே, பொது போக்குவரத்து இவர்களுக்கு வசதி கொடுப்பது உண்மைதான். ஆனால் இந்த பொது போக்குவரத்து நகர பகுதிகளில் மட்டும்தான் உள்ளது. கிராமப்புறங்களில் இன்னும் இல்லை. எதிர்த்தரப்பினரே, நான் கூறுவது உங்களுக்கு புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். மேலும் கார் ஓட்டுதல் மூலம் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றனர். தங்களின் கடமைகளை சுயமாகவே பூர்த்தி செய்வதன் மூலம் இவர்களின் கார் ஓட்டும் உரிமம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. எனவே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கார் ஓட்டும் உரிமம் தடை செய்யப்பட்டால் இவர்களின் தனிமை மற்றும் மனசோர்வு ஏற்படலாம். எனவே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை கார் ஓட்ட அனுமதிப்பதே அறிவார்ந்த செயலாகும். நன்றி, வணக்கம். 65 வயதிலும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள், அதனால் கார் ஓட்டலாம் என்று. நண்பரே, இப்பொழுது நாம் கடைபிடிக்கும் உணவு முறை வேறு. முன்பு ஆரோக்கிய உணவு, வீட்டுணவுகள் என உண்டா இன்று கால நேர கட்டாயத்தால் துரித உணவை அதிகம் நாட வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. அதனால் 40 வயதிலே பதற்றம் பால் விரித்து படுத்தி விடுகிறது. ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுகிறது. கண் பார்வை மங்கள், கைகள் நடுக்கும் என கூறிக்கொண்டே போகலாம். இப்படி இருக்க 65 வயதில் கேட்கவா வேண்டும்? செம்மர் நோயினால் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்த முதியோரை மறக்கத்தான் முடியுமா? மேலும் 60 முதல் 70 விழுக்காடு முதியவர்களின் நோயினால் பாதிப்படைகிறார்கள் என மருத்துவத்துறையே செய்தியை வெளியிடும் போது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என நிற்பது சரியா? சிந்தியுங்கள். ஆகவே 65 வயதிற்கு மேல் கார் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்று
கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெய ஜோனதன், நினைக்கிறேன் உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த அந்த புத்துணர்ச்சி, அந்த விவேகம் குறையவே இல்லை. மிக சிறப்பாக உங்களோட படைப்பை கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. ஓகே, முதலாவதாக ஜெய ஜோனதன், உங்களோட கேள்வி, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாலையில வந்து வேகமா ஓடுறதும் தவறுதான். அது வந்து நிறைய பாதிப்பை கொடுக்கும், விபத்தை கொடுக்கும். ஆமா வேலையா, ரொம்ப வேகமா, சரிங்களா? அதே வேலையில ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப மெதுவாக போறதும் வந்து பயணிக்கிறதும் வந்து அதுவும் ஆபத்தை கொடுக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 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 தாத்தா அல்லது ஒரு பாட்டி உள்ள ஒரு நபர் வந்து 65 வயது தொட்ட பிறகு அவங்க எப்படி ஓட்டுவாங்க? கண்டிப்பா வேகமா ஓட்ட மாட்டாங்க, கண்டிப்பா மெதுவாக ஓட்டுவாங்க. இதுவே வந்து பல பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விபத்து, இரண்டாவது பாத்தீங்கன்னா சாலை நெரிசல். அப்ப இந்த ரெண்டு விஷயத்த ஒப்பிடும் பொழுது, இத கவனத்துல கொள்ளும் பொழுது, 65 வயசுக்கு மேல வந்து நம்ம வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு வந்து தடை செய்ய வேண்டும் தான் என்று நான் நினைக்கிறேன். ஜெயஜோனன், ஒத்துக்கிறீங்களா? ரெண்டு விஷயங்கள். எமது அறிவு பசிக்கு தங்களின் கேள்வி விருந்தாக வைத்துள்ளதையா? ஐயா, உண்மைத்தான். பொதுவாக வயதானவர்கள் மெதுவாக பாதை செலுத்துவார்கள். ஆனால் இது எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது. ஏற்கனவே நமது அரசாங்கம் பெரும்பாலான சாலைகளை 2 பகுதிகளாக பிரித்துள்ளனர். ஒன்று மெதுவாக போகும் பாதை, இன்னொன்று வேகமாக போகும் பாதை. நீங்கள் கூறும்படி வயதானவர்கள் மெதுவான பாதையை எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் வேகமாக செல்லும் பாதையை எடுத்துக்கொண்டால் எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாதா? ஐயா, மேலும் சிறுகுறி. நமது நாட்டின் பிரதமரான ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு 75 வயது. 75 வயதில் ஒருவர் ஒரு நாட்டையே ஆளுகிறார் என்றால் ஏன் 65 வயதில் ஒருவரால் கார் ஓட்ட முடியாது என்று கூறுகிறீர்கள்? எனவே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை கார் ஓட்ட அனுமதிப்பதே சால சிறந்த செயலாகும். நன்றி, வணக்கம். சொன்னீங்க உங்களுடைய அறிவு பசிக்கு விருந்து கொடுத்தேன்னு. ஆமா இல்லையா? இன்னொரு விருந்தம் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். முடியுமா ஜெயஜோனதன்? இன்னொரு கேள்வி, சரிங்களா? இப்ப இந்த 2 சாலையில வந்து 2 பிரிவு சொன்னீங்க. விரைவாக செல்லும் ஒரு பகுதி, இன்னொரு பாத்தீங்கன்னா மெதுவாக. இப்ப வந்து இந்த 65 வயது உள்ள ஒரு சிலர் வந்து அந்த விரைவான அந்த சாலை பகுதியில போறாங்க. அப்போ வந்து நெரிசலை தானே உண்டாகும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக அந்த அந்த மெதுவான பகுதியில தான் போகணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு அவங்க வந்து விரைவான பகுதியில மெதுவா போனாங்கன்னா என்ன செய்வீங்க? ஐயா, உண்மைத்தான். வேகமாக செல்லும் பாதையில் வயதானவர்கள் சென்றால் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆனால் இளைஞர்கள் சிந்தித்து இவர்களை விட முந்தியடித்துக் கொண்டு செல்வதற்கு இவர்கள் சரியாக சிந்திக்கலாம் ஐயா. எனவே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களை கட்டாயமாக கார் ஓட்ட அனுமதிக்க. நன்றி. எப்படின்னு சமாளிச்சிட்டீங்க ஜெயஜோனதன், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்ததாக கஷ்வினி பிரகாஷ். வணக்கம் ஐயா. நல்ல ஒரு பேச்சு ஆளுமை இருக்கு, வாழ்த்துக்கள். ஓகே கஷ்வினி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலேசியா என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்டர்லி நேஷனுக்கு அது பயணித்து கொண்டிருக்கும். அப்பனா நிறைய முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து நிறைய பாலிசிஸ் வந்து முதியவர்களுக்கான பாலிசிஸை வந்து நாட்டுல வந்து உருவாக்கப்படுறாங்க. அப்ப வந்து ஒரு காலகட்டத்துல இன்னொரு 5-6 வருஷம், இன்னொரு 10 வருஷத்துல நிறைய முதியவர்கள் தான் இருக்க போறாங்க. சிறுவர்கள், உங்களை மாதிரியான குழந்தைகள் ரொம்ப குறைவாக இருக்க போறாங்க. அப்ப வந்து நீங்க 65 வயசுல மேல வந்து முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பெரும்பாலான ரோடு வந்து ரொம்ப காலியாகவே இருக்கும். அதனால வந்து 65 வயசுல வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு நம்ம சம்மதம் கொடுத்துதான் ஆகணும். பிறகு வந்து நம்ம நாட்டிலயும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயது. ஆனா இது இன்னும் நீடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப நீடிச்சா கண்டிப்பா அவங்க வந்து வாகனம் ஓட்டி தான் செல்லணும் அவங்க வேலைக்கு செல்லும் பொழுது. அதனால 65 வயசுல வந்து நம்ம தடை செய்யக்கூடாது என்று நான் கருதுகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கஷ்வினி? குழிப்படாத
கல் சிலையாவதில்லை, பண்பட்ட என் கருத்து சூடி போவதுமில்லை. ஐயா, உங்கள் கேள்விக்கு நன்றி. ஐயா, நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இப்பொழுது முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், அப்பொழுது எப்படி பயணிக்காமல் இருப்பது என்று. ஐயா, இப்பொழுது உதாரணத்திற்கு அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது, அல்லது குடும்ப சுமையை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றாலும், படுக்க தெரிந்தவனுக்கு பசியாற்ற தெரியாதா? எடுக்க தெரிந்தவனுக்கு கொடுக்கத்தான் தெரியாதா? விளைவிக்க தெரிந்தவனுக்கு அறுக்கத்தான் தெரியாதா? கூறுங்கள் ஐயா. கார் ஓட்டித்தான் வாழ்வாதாரத்தை தக்க வைக்க முடியும் என மாயிர் இலையில் பிரிவதற்கு 65 வயதில் மேற்பட்டவர்களின் உயிர் என்ன அறுவடை செய்யும் பயிரா? செவியை கூர்மையாக்குங்கள். வறுமை கோட்டின் கீழ் உள்ள 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு BWE மாதந்தோறும் 600 ரிங்கெட் வழங்கப்படுகிறது. இதனை அடுத்து STR எனும் உதவித் தொகை மாதந்தோறும் 100 ரிங்கெட் கொடுக்கப்படுகிறது. இதை தவிர பந்த்வான் பங்குக்கு தான் ஒரு பக்கம் வழங்கப்படுகிறது. அரசாங்கம் சார்பற்ற இயக்கங்கள், அரசியல் தலைவர்கள் என உதவிகளை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கிறார்கள். இலவச போக்குவரத்து சேவை என்ற மை பஸ் கான்சென்சி போக்குவரத்து சலுகைகள் வேறு. வஞ்சகமின்றி வாரி வழங்கினால் பஞ்சு மஞ்சம் தான் முறைக்குமா, இல்லை பஞ்சாமிர்தம் தான் கசக்குமா? ஆகவே எப்படி பார்த்தாலும் 65 வயதிற்கு மேல் கார் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காஷ்வினி. உங்களுக்கு நான் பஞ்சாமிர்தமாக மார்க்கை அள்ளி அள்ளி கொடுப்பேன். சரிங்களா?